இந்திய மக்கள் அனைவருக்கும் அதனுடைய இரவு நேர வணக்கம். இன்றைக்கி மக்கள் எல்லோரும் சுபீட்சமாக இருப்பாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரையிலும் ஒரு இடம்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஊரில் இன்னும் ஜனங்க நடந்து போகுது அப்படின்னா, அந்த சைடில் போகிற 2 வீலர்ஸோ 4 வீலர்ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த நடந்து போகிறவங்கள, தம்பி எங்கே போகிறீங்க வரீங்களா கூட என்னைக்கு கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ, கூட பயணம் பண்ணுறவங்க யாராகட்டும் அவங்க ஊரில் இருக்கிறவங்க தானே அந்த சைட்டில் போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நாடு சுபிட்சமாக இருக்கும். திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைங்க பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஏன்னு கேட்டால் எல்லாருமே இப்போ நடந்து போகிறவனை பார்த்து ஒருத்தன் கேட்குறான். உதாரணத்துக்கு, சார் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன எங்கே போகிறீங்க சொல்லுங்கள், நான் அறிக்கை விட்டுறேன்னா, இல்லை சார் நட்சமா இங்கே தான் அப்படின்னு. வேறு எங்கேனா போகிறோன்னா தான் அவன் என்ன நினைப்பான், 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகிற நாய் ஒன்றுன்னா நம்ம நான் நினச்சிருப்பாங்க. அதனால தான் விரோதங்கள் ஏற்படுத்தி, இயக்கங்கள் ஏற்பட்டு, இதனால தான் எல்லா பிரச்சனையும் வருது. அப்போ அந்த இயக்கங்கள் தீர்க்கப்படணும்னா நடந்து போகிற எவனா இருக்கட்டும், நமக்குன்னா இருக்குது ஃபெலோ சிம்பதி, அவ்வளோதான். நான் சைக்கிளில் போகிறேன், நான் தம்பி எங்கே போகிறேன், என்ன கூட வரையான்னு கேட்குறாங்க. சைக்கிளெல்லாம் இப்போ சாதாரண சைக்கிளெல்லாம் இப்போ யாரும் வச்சிருக்கல, எல்லாமே 2 வீலர் கார் ஆகிடுச்சு. அதனால் நடந்து போகிறவங்க ஒருத்தர் கூட நடக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை நான் கனவு கண்டுறது தான். இப்போ நம்ம ஊரில் இருக்கிறவங்க தான் நம்ம போய்க்கிறோம், நம்ம பேசுகிறவங்களாண்ட தான் கேட்போம், எங்கன்னா போகிறீங்க வரீங்களான்னு. பேசாதவங்கள்ட்ட கேட்க மாட்டோம். நான் சொல்கிறது அப்படி கிடையாது. அந்த சைடு நடந்து போகிற யாராக இருந்தாலும் சரி, போகிறவங்க வரையா அப்படின்னு கேட்டு ஏற்றி போனாங்கன்னா அதில் ஒரு உணர்வு ஏற்படும், நாட்டுப்பற்று ஏற்படும். யாருன்னே தெரியும், நம்ம ஊர் தான் பழக்கல்னா கூட நம்மளை ஏற்றி போகிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் பரவாது. அப்போ எந்த கெட்ட செயலையும் எப்படி நடக்கும், எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி ஆகிடுது. அப்போ நம்மளை நிறுத்தி ஏற்றி போகிறாங்க, அவங்க மேலே நம்மளுக்கு ஒரு பாசம் ஏற்படும். பாசம் ஏற்படுற இடத்துல எப்படி சண்டை வரும், இல்லை அவங்க மேலே பொறாமை எப்படி வரும், எதுவுமே வராது. அப்போ மக்கள் எல்லாம் சுபீட்சமாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நான் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகிற ஒருத்தம் கூட என்னை கேட்காது. அவன் பாட்டுன்னு பறக்கிறான் பைக்கில். எனக்கு என்ன அதுன்னா இழுத்து அந்த வண்டி இழுத்து போகுது. நம்மளை ஒரு வார்த்தை கேட்டானா வரையான்னு, இல்லை கை கூட காட்டுவாங்க ஒரு சிலர், நிறுத்த மாட்டாங்க. நான் இங்கே தான் போகிறேன்ட்டு போயினேன். அதனால தான் நிறைய பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கப்படணும்னா ஃபஸ்ட்டு அந்தந்த ஊர்லேருந்து நடந்து போகிறவங்க, அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களையும் ஏற்றி போகணும். இந்த நிலைமை என்றைக்கு வருதோ அன்றைக்கி நாடு சுபீட்சமாக இருக்கும். எந்த சண்டை சச்சரவும் வரவே வராது.